யோசித்து பார்க்க வேண்டும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த கபூர் கட்டி இருக்குது இல்ல, அது சிறுக்கு. நல்லடியாருடைய கபூர் இருக்குது இல்லங்க, அந்த கபூர் கட்டி தர்கா இருக்குது இல்ல, தர்கானா என்ன, நல்லடியாருடைய அடக்கஸ்தலம். கபூர் கட்டி இருக்கும், சுத்தி கட்டடம் இருக்கும், இந்த நல்ல இதுதான் தர்கான்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்படி கபூரை கட்டுறது சிறுக்கு. எதை பார்த்தாலும் சிறுக்கு, இது சிறுக்கு. என்னடா சிறுக்கு? முஸ்லிம்ல என்ன பதிவா இருக்குது, யுபுனா அலைஹி, கபூரின் மீது கட்டடம் கட்டுவதை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். எனவே கபூரை கட்டுறது சிறுக்கு. தடை செஞ்சாங்கன்னா ஒரு பாவம் செஞ்சாங்கன்னு சொல்லு, ஒரு வாரத்துக்கு சொல்றேன். தடை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, தடையை மீறி ஒருத்தர் ஒரு தப்ப செய்யறான்னு சொன்னா அவன் பாவின்னு சொல்லலாம். சிறுக்கு செஞ்சாங்க முஸ்லிக்குன்னு எங்க எப்படி சொல்லலாம்? பொய் சொல்லக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லுது. ஒரு ஆள் பொய் சொன்னாரு, பாவம் செஞ்சாருன்னு எனக்கு அர்த்தம். அவர் சிறுக்கு செஞ்சுட்டாரு எப்படி சொல்லலாம்? ஆனா இதை எங்க எழுதியிருக்கிறாங்க, இணை வைத்தல் பெரும்பாவமே அப்படின்னு ஒரு நூல். அந்த நூலுல அப்ப இணை வைத்தல் தானே பட்டியல் போட்டு வராரு. இதெல்லாம் இணை வைத்தல், இதெல்லாம் சிறுக்கு, இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் நரகத்துக்கு போயிருவீங்க. அப்ப கபூர்ல கட்டடம் கட்டுறத உங்க பார்வையில நீங்க பாவம் சொல்றதா இருந்தா பாவம்னு சொல்லலாமே, அது என்ன சிறுக்கு? அப்ப சிறுக்கு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்ய வேண்டியது அடுத்த ஆளுக்கு செய்யக்கூடாது, அதெல்லாம் சிறுக்கு. அப்ப அல்லாஹ்வுக்கு நீங்க கபூர் கட்டி வச்சிருக்கீங்களோ, கேட்போமா இல்லையா? ஆனா சிறுக்கு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்ய வேண்டியது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் செய்யணும், அதை மத்தவங்களுக்கு செய்யக்கூடாது. அப்ப கபூரை கட்டுறது சிறுக்கு அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல, அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்ய வேண்டியது, அதை போய் வழிமாறி செஞ்சுட்டாங்க பாத்தீங்களா, அதனால சிறுக்கு. அப்படியா? அப்ப உங்க பார்வையில் என்ன, உங்க அல்லாஹ் இல்ல, உயிரோடு இல்ல, அப்படியா? நாங்க எப்படி நம்பி வச்சிருக்கிறோம், அல்லாஹு ஹய்யுன், அவன் எப்பொழுதுமே உயிரோட தான் இருப்பான், லா யமூது, அவன் மரணிக்கவே மாட்டான், நாங்க அப்படி நம்பி வச்சிருக்கிறோம். எங்க நபி அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வஹி வருது இல்ல சைத்தான்ட்ட இருந்து, எப்படி வருது? உங்கள்ட்ட வஹி வருது இல்லங்க சைத்தான்ட்ட இருந்து, உங்களுக்கு வஹி எப்படி வருது? நீங்க யாரை வணங்குகிறீர்களோ அவன் உயிரோட இருக்க மாட்டான், அவனுக்கு தான் கபூர் கட்டணும், மத்த ஆளுக்கு கபூர் கட்டிட்டா அது சிறுக்கு. வண்டி அப்படி போகுது வண்டி. எங்க விஷயத்துக்கு வருவோம். கபூரை கட்டுறது சிறுக்குன்னா எப்படி சிறுக்கு? சரி, முதல்ல பாவம்ன்றதை சொல்ல முடியுமா? முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூரை கட்டுவதை ஏன் தடுத்தார்கள்? காரணம் என்ன? இவனு சொல்லுவானோ, என்ன காரணம் தெரியுமா? அதுக்கு நம்ம காரணத்தை நம்ம சொல்லுவோம். இவன் என்ன காரணம் சொல்றான்? கபூரை கட்டியாச்சு அப்படின்னு சொன்னா அதை போய் வணங்கிடுவான். கபூரை கட்டியாச்சுன்னு சொன்னா அங்க போய் வணங்கிடுவான், அதனால சிறுக்கு, அதனால ஸல்லல்லாஹு தடுத்தாங்க. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், ஒருத்தன் இன்னொருத்தனை வணங்கணும்னு முடிவு பண்ணிட்டா கபூரை கட்டினாதான் வணங்குவானா? வீட்டுல இருந்துகிட்டே வணங்கிட்டு போயிருவான். ஒருத்தன் இன்னொருத்தனை வணங்க வேண்டும் முடிவு பண்ணிட்டா கபூரை கட்டினாதான் அவன் வணங்குவான்னு கிடையாது, அவன் வீட்டுல இருந்துகிட்டே வணங்கிடுவான். அங்க போய் ஏன் வணங்கணும்? அப்ப கபூரை கட்டுறதுனால அங்க போய் வணங்கிடுவாங்க என்பதுதான் காரணம் என்கிற அடிப்படையில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் என்று இதை எப்படி காரணமா சொல்ல முடியும்? சரி, நம்ம அறிஞர்கள் ஹதீஸுகளை வல்லுநர்கள் என்ன காரணம் சொல்றாங்க? கபூரை கட்டுறது அப்படின்னு சொன்னா அங்க எந்த கபூரை சொல்லப்படுது? பொது கபரஸ்தானை சொல்லப்படுகிறது. ஏன் பொது கபரஸ்தானை கட்டக்கூடாது? காரணம் சொல்றாங்க. ஃபைன் கானத்து மக்பரத்தன் முஸப்பலத்தன் ஹரும அலைஹி தாலிக, அந்த கபரஸ்தான் இருக்குது இல்ல, அடக்கஸ்தலம், அது பொதுவான அடக்கஸ்தலமாக இருக்குமே, ஆனால் அந்த கபூரை கட்டுவது ஹராம். ஓ யுஹதமு ஹாதல் பினா, இவ்வாறு கட்டப்பட்டிருந்தால் அந்த கட்டிடத்தை இடிக்கப்பட்டு தான் ஆக வேண்டும். நாங்களே சொல்லுவோம், நீங்க என்ன சொல்றது? கட்டடத்தை இடிக்கணும், கபர் இடிக்கணும், அதை நாங்களே சொல்லுவோமே. எங்க இமாம்களே சொல்லி இருக்கிறாங்களே, பொது கபூரிலே கட்டடம் எழுப்பப்படுமேயானால் அவ்வாறு கட்டடம் எழுப்பப்படுவது ஹராம். அப்படி கட்டப்பட்டால் இடிக்க வேண்டும். சரி, ஷாஃபி இமாம் இதுக்கு என்ன சொல்றாரு? ஏன் இடிக்கணும் தெரியுமா? அதுக்கு என்ன காரணம்? ஒலி அன்னதாலிக தலீகன் அலன்னாசி, இது மக்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும், மக்களுக்கு அது நெருக்கடியை கொடுக்கும், அதனால இடிக்கணும். பொதுமக்களுக்கு எப்ப நெருக்கடி கொடுக்கும்? பொது கபரஸ்தானம் இருந்தா தானே. பொது கபரஸ்தானம் ஒரு ஆள் கட்டிதான் வைங்க, அடுத்து இன்னொரு ஆள் வருவாரு, அவரும் கட்டுவாரு, அடுத்து இன்னொரு ஆள் வருவாரு, அவரும் ஒரு ஆப்பா கட்டுவாரு, இப்படி கட்டிட்டே போயிருந்தாங்கன்னு வைங்களேன், கபரஸ்தானம் கட்டடமா ஆயிரும். அடுத்து ஒரு ஆள் அடக்கணும், எங்க போய் அடக்குவீங்க? நெருக்கடி வந்துருமா இல்லையா? அடுத்தவர் என்ன பண்ணணும்? என்னோட கபூர் முடிஞ்சு போச்சா, வேற கபூர் பாத்திர வேண்டியதுதான், ஊடு வாங்குறதுக்கு இடம் இல்ல, அந்த லெவல்ல போயிட்டு இருக்குது உலகம், ஊடு வாங்குறதுக்கு இடம் இல்ல, இவர் கபூரா வாங்கி வாங்கி போடுவாரா? போட முடியுமா? முதல்ல மக்களுக்கு நெருக்கடி வருதா இல்லையா? இந்த மாதிரி நெருக்கடி வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க? கபூரை கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப இந்த தடை எங்க எதுக்கு? இந்த தடை எதற்கு? பொது கபரஸ்தானுக்கு வழங்கப்பட்ட தடை. ஒருவருக்கு சொந்தமாக ஒரு இடம் இருக்கிறது, அந்த சொந்தமான இடத்துல அவருடைய கபருக்கு கட்டடம் எழுப்பப்படுகிறது என்று சொன்னால் இது தடை கிடையாது. ஏன்?
இங்க மக்களுக்கு எந்த நெருக்கடியும் இல்லை, அவருக்கு சொந்தமான இடம்ல அது. இன்னைக்கு இறை நேசர்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், தர்காக்கள் என்று எடுத்துக்கொள்கிறீர்களே ஆனால், அது பொது கபரஸ்தான் ஒண்ணும் கிடையாது. பொது கபரஸ்தான் அது நீங்க எங்க வேணா போங்க. இறை நேசர்களுடைய தர்கா என்று சொல்வீர்களே ஆனால், அந்த தர்கா என்பது தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு பாத்தியப்பட்ட இடமாகத்தான் இருக்குமே தவிர அது பொது கபரஸ்தான் கிடையாது. பொது கபரஸ்தான்ல போய் அந்த இறைநேசருக்கு தர்கா எழுப்பல. அப்ப ஒரு மனிதருக்கு சொந்தமான இடம் இது நாங்கள் சொல்லல. ஹதீஸ் கலையை நன்கு அறிந்த, மார்க்க சட்டத்தை நன்கு அறிந்த நமது ஹதீஸ் கலை அறிஞர்களும் இமாம்களும் தான் தனது நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி நிறைய அடிக்கிட்டு போகலாம். ஏன் இதை பதிவு செய்ய கேட்டீங்கன்னா, இப்ப சிறுக்கு ஒழிப்பு மாநாடு என்கிற பெயர்ல இவனு பண்ண கூத்து ஃபுல்லா இதுதான். தர்காவை இடிப்போம் ஒழிப்போம், ஒரு செங்கலோட உருவ முடியாது. சவால் விடுறனே, ஒரு செங்கலை கூட உங்களால உருவ முடியாது. சரிங்களா? இதுக்கு கோடி கணக்கில் செலவு பண்ணி என்ன பண்றாங்களா, நாங்க தர்காவை இடிப்போம் ஒழிப்போம். ஒழிச்சுங்க பாக்கணும். நீங்க என்னைக்கு நீங்க அங்க மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கீங்களோ அன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா பகுதியும் நாங்க ஜியாரத் செஞ்சுட்டு இருக்கோம். நிறைய தக்பீர். தெரியுமா உங்களுக்கு? இடிக்கணும் சொன்னீங்களா, ஒழிக்கணும் சொன்னீங்களா? நீங்க எங்க இடிக்கணும் சொன்னீங்களோ ஒழிக்கணும் சொன்னீங்களோ அன்னைக்கு நாங்க என்ன பண்றோம், ஜியாரத் பண்ணிட்டு இருக்கிறோம். இவர் என்ன சொல்லுவாரு, இவங்க மாநாட்டுக்கு போகாதீங்க மாநாட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்லி நமக்கு விளம்பரம் கொடுத்து நிறைய மக்கள் வந்துட்டாங்க அப்படின்னு உங்க பொய் சொல்றது. ஏன்னா அவங்கள்ட்ட பொய் சொல்றது தான் கூடுமே. 500 பேர் வந்தா 5000 சொல்லிக்க வேண்டியதானே, 10 பேர் வந்தா 10,000 சொல்ல வேண்டியதானே, பொய் சொல்றது கூடும் தானே. அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பொய்யா சொல்லி மக்கள்கிட்ட பரப்பிக்கிறது. இந்த சுன்ன ஜமாத்துக்காரன் போகாத போகாதன்னு சொல்லி சொல்லி ஆள் அனுப்பிட்டான். தலைக்கு 100 ரூபா. தெரியுமா உங்களுக்கு? அப்படிதான் கதை நடக்குது. தலைக்கு 100 ரூபா கொடுத்தா கதை நடக்குது. நாங்க போகாத போகாதன்னு பொங்கி போயிட்டாங்களாம். அப்படி போகல கதை விஷயம். சரி, இங்க விஷயத்துக்கு வருவோம். ஆக இவங்க எப்படி மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறாங்க? அதை தர்காவை இடிக்கிறதுக்கு, தர்காவை இடிக்க போறோம் சொல்லி சிறுகொழிப்பு மாநாட்டுக்கு நம்ம எதிர்ப்பு பிரச்சாரம் செஞ்சு கூட்டம் சொன்னாங்களா? அதே எதிர்ப்பு பிரச்சாரத்தை நீங்க செய்ய போய் தான் நாங்க அன்னைக்கு ஜியாரத்து பண்ணோம். அது தெரியுமா உங்களுக்கு? ஜியாரத்து செய்யாதீர்கள், ஜியாரத்து செய்யாதீர்கள், கபரை இடிப்போம் உடைப்போம் சொன்னீங்களா? நீங்க எங்களுக்கு என்ன செய்றீங்க, உற்சாகப்படுத்துறீங்க. ஜியாரத்து செய்ய ஜியாரத்து செய்ய. நாங்க என்னைக்கு மீட்டிங் போடுறோமோ அன்னைக்கு போய் ஜியாரத்து செய். நீ எங்களை உற்சாகப்படுத்தின. அந்த அடிப்படையில தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல நீ என்னைக்கு கூடாது என்று அங்கே மீட்டிங் போட்டு பேசிக் கொண்டிருக்கிறாயோ, இடிக்க வேண்டும் என்று சொன்னாயோ, அதே நாளிலே இறை நேசர்களுடைய தர்பாருக்கு சென்று அவர்களை ஜியாரத்து நாங்கள் செய்தோம். எங்களை நீங்களே உற்சாகப்படுத்தினீர்கள். சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேட்டருக்கே வருவோமே. ஏன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு பேச வேண்டி இருக்குது, டைமும் போயிட்டு இருக்குது, நமக்கு 10:30க்கு போகணும். அதனால முக்கியமான விஷயத்துக்கும் வர வேண்டி இருக்குது. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலா இருக்குது இல்ல, கபரு எங்க இருக்குது? பொது கபரஸ்தானா? அது பொது கபரஸ்தானா? பொது கபரஸ்தான் ஜன்னத்துல் பக்கி. நீங்க போகலாம், மதீனாவுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஜன்னத்துல் பக்கி இருக்கும். அது பொது கபரஸ்தான். அங்க பல சஹாபாக்களும் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க கபரு கட்டப்பட்டிருக்காது, ஏன்னா அது பொது கபரஸ்தான். இன்னைக்கு கேள்வி கேட்கிறான், சஹாபாக்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள் தெரியுமா? அவர்கள் கபரு கட்டப்பட்டிருக்கிறதா? மதீனாவில் போய் பாருங்கள். லூசு பையில சட்டம் தெரியாம நீ கேள்வி கேட்கிற. ஜன்னத்துல் பக்கி பொது கபரஸ்தான். பொது கபரஸ்தான்ல கட்டடம் கட்டக்கூடாதுன்னா நபியினுடைய தடை. பொது கபரஸ்தான்ல கட்டடம் கட்டக்கூடாதுன்னா நபியினுடைய தடை. அந்த தடையை மீறி சஹாபாக்கள் எப்படி கட்டடம் கட்டுவாங்க? அந்த தடையை மீறி சஹாபாக்களுக்கு எப்படி பிறகு கட்டடம் கட்டுவாங்க? சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுதாவுக்கு வருவோம். அவங்களுடைய கபூர் இருக்குதே, அது பொது கபரஸ்தானா? அது தனிப்பட்ட சொந்தமான இடம். அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீடு. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு. அவங்களுக்கு சொந்தமான பாத்தியப்பட்ட இடம். அது சொந்தமான இடத்துல தான் கபரை கட்டலாமா இல்லையா? கட்டலாமா இல்லையா? அதன சட்டம். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம் அது பொது கபரஸ்தான் அல்ல. அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொந்தமான வீட்டிலே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு அடக்கம் செய்யப்படுகிற பொழுது கடன் வருமா வராதா? சுத்தி கடன் இருக்கத்தான் செய்யும். பார்த்துட்டு பேசாம போவதான் செய்யணும். அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது மேலே முகடு இருக்குமா இருக்காதா? வீடு தானே, முகடு இருக்கத்தானே செய்யும். முகடு இருக்கத்தான் செய்யும். பார்த்துட்டு பேசாம போதான் செய்யணும். கபருக்கு மேலே 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 எத்தனை தடவை குட்டிகரணம் போட்டாலும் அது அவங்களுக்கு சொந்தமான வீடு. மேல முகடு இருக்கத்தான் செய்யும்.
அந்த முகடை புதுப்பிச்சு ஒரு ஆள் குப்பா கெட்டா என்ன, கட்டாம போன உனக்கு என்ன? அது முகடு தானங்க. அந்த முகடு தானங்க இன்னொரு புதுப்பிச்சு கெட்டுறாரு, குப்பா கெட்டுறாரு. ஆக முகடு இருந்துச்சா இல்லையா? அந்த முகட்டை தானே புதுப்பிச்சு இன்னொரு கெட்டுறாரு. அதை இடிக்கிறதுக்கு உனக்கு என்னடா அதிகாரம்? உனக்கு என்னடா அதிகாரம்? எங்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி உம்முல் மூமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டை இடிப்பதற்கு உனக்கு என்னடா அதிகாரம்? இடிப்பாங்களாம். கஞ்சா இப்ராஹிம் அவர்தான் தூக்கி வச்சாரு. கஞ்சா இப்ராஹிம் இடிப்பேன், இப்ப இடிச்சு காட்ட. இதுல இன்னொன்னு என்ன தெரியுமா? அந்த தமிழ்நாட்டில் உள்ள மூத்திர சந்து, புந்து, இந்த மாதிரி இடத்துல நின்னுக்கிட்டு சவுதி அரசாங்கமே எங்க நின்னுக்கிட்டு, இந்த தமிழ்நாட்டு மூத்திர சந்திலையும் பொந்துலையும் நின்னுக்கிட்டு சவுதி அரசாங்கத்தை மிரட்டுறாங்களாம். சவுதி அரசாங்கமே அந்த குப்பாவை நீ இடி, உனக்கு தைரியம் இல்லை என்றால் நாங்கள் வருவோம், சிங்கமாக சீறி வருவோம். அடி பணிவதும் அஞ்சுவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு. இடையில போடணும்ல, இடையில கொஞ்சம் இந்த பிட்ட போடும் போதுதான் அவன் தம்பி மாதிரி கொஞ்சம் உற்சாகப்படுத்த முடியும். அஞ்சுவதும் அடி பணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சவுதி அரசாங்கமே, சவுதி அரசாங்கமே, உனக்கு தைரியம் இல்லை என்றால் எங்களுக்கு கூப்பிடு, நாங்க வரோம். இது நீ எங்க போய் சொல்லணும்? சந்த மூத்திர சந்திலையும் பொந்தலையும் சொல்லணும். நீ எங்க போய் சொல்லணும்? இத நாங்கள் அடிபணிவதும் அஞ்சுவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொன்னியா? அழகா பிளேட்டை பிடிக்கணும், நேரா சவுதியில போய் இறங்கிடணும், மதீனா பக்கத்துல போய் நிக்கணும், மைக்க பிடிக்கணும். அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஒரு அல்லாஹ் அக்பர் போடுவானோ, அதுக்காண்டி நான் சொன்னேன், நீங்க போட சொல்லல. அங்க ஒரு அல்லாஹ் அக்பர் போடணும்ல, அங்கங்க என்ன செய்யணும்? ஜாயிண்ட் நிரப்பணும், சரிங்களா? நீ அந்த மதீனா குப்பா பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு ஒரு மைக்க பிடிச்சுக்கிட்டு என்ன சொல்லணும்? அஞ்சுவதும் அடி பணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சவுதி அரசாங்கமே, நீ கையை தூக்குனா கை இருக்காது. உனக்கு தைரியம் இல்லை என்றால் அப்படின்னு உன் தலை இருக்காது. அப்புறம் முண்டை மட்டும் தான் உங்க வீட்டுக்கு வரும், முண்டை மட்டும் தான் வரும். அதையும் கூட நீ கெஞ்சி கூத்தாடி வாங்கணும். ஏன் தெரியாம சொல்லிட்டாங்க, தலையும் சேர்த்தோன்னா கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி தான் வாங்கணும். இங்க மூத்திர சந்தில நின்னுக்கிட்டு கஞ்சா, உனக்கு தைரியம் இல்லை இங்க இருந்துகிட்டு. அப்ப இதெல்லாம் மக்களை ஏமாத்துறது தானே. சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொந்தமான வீட்டுல மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். மேல முகடு இருக்கத்தான் செய்யும். அந்த முகடை புதுப்பிச்சு குப்பாவை கட்டினா என்ன, வேற மாதிரி கட்டினா உனக்கு என்ன, உனக்கேண்டா எரியுது? அப்ப எங்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டை இடிப்பேன்னு நீ சொல்ற அப்படின்னு சொன்னா நீ இடிச்சு காட்ட. தமிழகத்தில் உள்ள தர்காவுடைய ஒரு செங்கலை உருவ முடியாது, நீ மதீனா குப்பாவை இடிக்க போறியோ? கொஞ்சமாச்சும் சாத்தியமான விஷயத்தை பேசணும். சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு, இது நபிக்கு மட்டும் சொந்தம்னு சொல்லி தப்பிக்கவும் முடியாது. இல்ல இல்ல, அது நபிக்கு மாத்திரம் சொந்தம். ஒரு ஆளுக்கு சொந்தமான வீடுன்னு சொன்னா அங்க அவங்க அனுமதி கொடுத்தா யாரை நம்பி அங்க போய் அடக்கம் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு சொந்தமான இடம்ல. இப்ப அபூபக்கர் அடக்கம் பட்டாங்க, எப்படி அடக்கம் செய்யப்பட்டாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு சொந்த வீடு, அனுமதி கொடுத்தாங்க, அடக்கப்பட்டாச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகின்ற பொழுது தன் மகனை கூப்பிட்டாங்களாம். யா அப்துல்லாஹ் இப்னு உமர், என் அருமை மகன் அப்துல்லாவே, இன்தலிகி இலா ஆயிஷா உம்முல் மூமினீன், உம்முல் மூமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அடுத்து நீ சென்று இந்த உமர் சலாம் சொன்னதாக சொல்லிவிட்டு நீ என்ன சொல்ல வேண்டும்? யஸ்தஅதின் உமர் இப்னுல் கத்தாப் அன் யுத்ஃபன மஅ ஸாஹிபைஹி, இந்த உமர் இப்னு கத்தாப் தன்னுடைய இரு தோழர்களோடு அடக்கப்பட வேண்டும் என்று அனுமதி கேட்டுட்டு வாங்குறாங்க. ஏன் அனுமதி கேட்கணும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொந்தமான வீடு, அது பொது கபர்ஸ்தான் கிடையாது. அதனால என்ன செய்யறாங்க? அங்க போய் அனுமதி கேட்கின்றார்கள். இங்க உமர் இப்னு கத்தாவுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா நாகியை சந்தித்து அனுமதி கேட்டு வேகமாக ஓடி வந்து சொல்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி தந்துட்டாங்க. சந்தோஷம் தாங்க முடியல உமர் அல்லாஹ்வுக்கு, கடுமையான சந்தோஷம். இதுதான் ரொம்ப கவலையா இருந்துச்சு. நான் இறந்து போகும்போது என் மாணவி பக்கத்துல அடக்கம் செய்யப்படுமே, இப்படி செய்யப்படாம இருந்துருவோம்னு கவலை. ஆனா இந்த கவலை இப்ப எனக்கு போயிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப எதையெல்லாம் ஷிர்க்குன்னு கொண்டு போறாங்க பாருங்க.